அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கத்திரி செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கத்திரி செடி ஒரு ஒட்டு கத்திரி செடி. இது வாங்கிட்டு வரும்போதே சொல்லி தான் கொடுத்தாங்க, இது ஒட்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சைடு கலையில் நல்லாவே காய்கள் காய்ச்சுது. ஆனால் பூச்சி அதிகமாக இருந்துகிட்டே இருந்தது. சரி, இப்போ கிளைமேட்டும் இப்படி இருக்கிறதுனால வெட்டி விட்டால் நல்லா வரும்னு சொல்லி அந்த களையெல்லாம், பூச்சி இருந்த களையெல்லாம் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த பக்கம் காய்க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் பூவுக்கான மொட்டுகள் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது சுண்டைக்காயோட பூக்கள். அவங்க செடி கொடுக்கும் போதே சொன்னாங்க, சுண்டைக்காயில் ஒட்டு போட்ட கத்திரி செடி அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் ஒரே செடியில் எனக்கு கத்திரிக்காயும் காய்ச்சி சுண்டைக்காயும் காய்க்கும்னு நான் எதிர்பார்க்கல. சுண்டைக்காயோட தன்மைகள் அதில் கலந்து வரும், இல்லை காய் சிறுசாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான நான் வாங்கும் போதே கேட்டிருந்தேன். ஒருவேளை சுண்டைக்காய் மாதிரி அந்த கத்திரிக்காயில் கசப்புத்தன்மை எதுவும் வருமா? இல்லைம்மா, அப்படியெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி தான் அவங்க கொடுத்தாங்க. பட் ஆனால் இன்னொரு களை வச்சு அதில் தனியாக சுண்டைக்காய் காய்க்குன்றதை அவங்களும் சொல்லலை, நானும் எதிர்பார்க்கலை. ஸோ அடுத்ததாக இந்த சிகப்பு கீரை ஆல்ரெடியே நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது நல்லாவே முதிர்ந்து இருந்துச்சு. சரி, அதை விதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள மொத்தமாக பிடுங்கி எடுத்துகிட்டு காய வச்சிட்டோம்னாலே கொட்டிடும். நான் அப்படி நினச்சி தான் கொண்டு வந்தேன். ஆனால் கொண்டு வந்ததுலேருந்து கிளைமேட் சரியாகவே இல்லை, நல்லா காய வைக்க முடியல. ஸோ அதனால் அடுத்த நாள் உட்காந்து பொறுமையாக அந்த தேவையில்லாத பாட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது அந்த பூத்த அந்த இடத்த மட்டும் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதிலேருந்து அந்த விதைகள் கொட்டிடும். நம்ம அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். தேவையில்லாமல் இந்த குப்பையெல்லாம் ரிமூவ் பண்ணி அது ஒரு பெரிய ஒர்க்காக தான் போயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் வெயிலே காயலை அப்படின்னாலும் இந்த பாத்திரத்தோடையே நம்ம அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து தானாகவே அந்த விதைகள் உதிர்ந்து கொட்டிடும். அது இது மாதிரி நல்லா உதிரி எடுத்தோம் அப்படின்னா கீழே கொட்டியிருக்கிறது தெரியும். ஸோ அந்த வேரில் இருந்த மணலோடு சேர்த்து இந்த விதைகள் கொட்டியிருக்கு. அது பார்த்தாலே தெரியும், ஒரு சிலது கருப்பு கருப்பாக நல்லா விதைகள் தெரியும். ஸோ இதை அடுத்த டைம் நம்ம கீரை விதைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இப்போ வெளியில் வாங்குகிற கீரை விதைகள்லாம் அந்தளவுக்கு முளைப்புத்திறன் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ அதுவும் ரீசண்டாக போட்ட எல்லாமே செடிகள் ஒரு காய் 2 காய்க்கு மேலே காய்க்கவே இல்லை. ஆனால் இந்த மாதிரியும் ஒரு செடி இருக்குது. ஒரே செடியில் எனக்கு 2 வெரைட்டி காய். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரக்குழம்பு வைக்கும் போது ஒரே செடியில் கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் பறித்து வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். நான் ஹாப்பி தான். நன்றி. நலம் பெறுக, வளம் பெறுக.